ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் பிட்டு எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வேத வசனத்தின்படி இந்த நாளுடைய வார்த்தையை தந்து எங்களை வாழ வைப்பீராக. என்னோடு கூட இணைந்து, என் வாயோடு இணைந்து கர்த்தர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. வாசிக்க பார்க்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் அதன் 1ஆம் அதிகாரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் அதன் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்போம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி அந்த 2 லைனை நம்ம தியானிக்க போகிறோம். ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்போ ஒரு மனிதன் பயப்படுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு இந்த ஆபத்து காலம், ஒரு தீங்கின் காலம் அவனுக்கு நேரிடும் பொழுது எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவனுக்குள்ளே என்ன உண்டாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பயம் உண்டாகும். அவன் எப்படிப்பட்டதான அதிகாரத்தில் இருந்தாலும், அவன் எப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை தன்னுடைய கைக்குள்ளாக வைத்திருந்தாலும், அவனுடைய வாழ்க்கையில் பயம் என்கின்ற ஒரு காலம், பயம் என்கின்ற ஒரு நாட்கள் வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தடுமாற்றம் வரும் என்பதை மறந்துடக்கூடாது. வேதத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல் முறையாக ராஜாவாக தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டதான சவுலை குறித்து வாசிக்கும் பொழுது அவன் எல்லாரையும் விட எப்படிப்பட்டவனாக இருந்தானா? உயர்ந்தவனாக இருந்தானா, ஹைட்டாக இருந்தானா. எல்லாரும் அவனுடைய ஷோல்டருக்கு கீழே தான். அப்படிப்பட்டதான சவுல் கோலியாத் என்பவனை குறித்து பார்க்கும் பொழுது, அவனுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது அவன் மிகவும் பயந்து கலங்கினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஆபத்து காலம் வரும் பொழுது அவனுக்குள்ளே வரக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பயம். உண்மை தானே? நாங்களாம் பயப்பட மாட்டேன்றீங்களா? இந்த உலகமே பயந்த ஒரு காலம் இருக்குது. என்ன காலம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், எல்லாரும் பயந்தாங்க. விஐபியாக இருக்கட்டும், தாழ்த்தப்பட்டவனாக இருக்கட்டும், ஏழ்மையானவனாக இருக்கட்டும், அதிகாரம் படைத்தவனாக இருக்கட்டும், உயர்ந்தவனாக இருக்கட்டும், அதிகாரத்தில் இருக்கிறவனாக இருக்கட்டும், எல்லாரும் என்ன பண்ணாங்க? இந்த கொரோனாவுக்கு பயந்தார்கள். ஏன் தெரியுமா? இந்த ஆபத்து காலம் என்ன செய்யும் கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனை அழிக்கும் என்பதை மறந்துடக்கூடாது. எங்கே அந்த அழிவு எனக்குள்ளே வந்துட போகுது, எந்த அழிவு, அந்த அழிவு என்னுடைய சரீரத்தை பாதிக்க போகுது என்பதை குறித்து ஒவ்வொரு மனுஷனுக்கு என்ன இருக்கும் கேட்டிங்கன்னா, பயம் இருக்கும். ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவர்களை போல நீங்களும் நானும் பயந்து வாழ்வோம் அப்படின்னா நம்ம சரியான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழலன்னு அர்த்தம். சொல்லுங்கள், மற்றவர்களை போல நீங்களும் நானும் பயந்து வாழ்வோம் அப்படின்னா நம்ம சரியான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழலை அப்படின்னு அர்த்தம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல், இன்னும் சொல்லப்போனால் அவன் சமாதானமாக இருப்பான் நான் பயப்படுற நாளில். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். இது உண்மையாகவே சாத்தியமான ஒரு விஷயமா? இந்த வார்த்தையானது ரொம்ப சாத்தியமான விஷயமா? ஒரு மனிதனுக்கு ஆபத்து நேரிடும் பொழுது நிச்சயமாக அவன் பயப்படுவான். பயம் வந்தாலே என்ன போயிடும்? வெளியில் சமாதானம் போயிடும். பயம் உள்ளே வந்துட்டாலே என்ன போயிடும்? சமாதானம் போயிடும். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் அவன். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். இது சாத்தியமா? இது உண்மையா? இது வார்த்தையாக இருக்கா, இல்லை இது சரித்திரம் படித்திருக்கிறது அந்த வார்த்தை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 3 நபர் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். இந்த 3 நபர்களுக்கும் ஒரு ஆபத்தின் காலம் வருது, ஒரு ஆபத்தின் சூழ்நிலை வருது. ஆனால் இந்த ஆபத்தின் காலம் வரும் பொழுது அவர்கள் அந்த ஆபத்தை கண்டு பயப்படாமல் அதை சமாதானமாக மேற்கொண்டார்கள். நான் சொல்கிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்குற உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கி நீங்கள் ஒரு வேளை ஆபத்தின் காலத்தில் இருக்கலாம், இல்லை வருகிற நாட்களில் ஒரு பெரிய ஆபத்து உங்களுக்கு நேரிடலாம். நான் சொல்கிறேன், தேவன் உங்களை அவைகளிலிருந்து சமாதானமாய் கடக்க பண்ண கர்த்தர் உதவி செய்வார். நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 3 பேரை உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். அந்த 3 மனிதருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆபத்து காலம் வருது,
ஒரு தீங்கின் காலம் வருது. ஆனால் அவர்கள் அது குறித்து பயப்படவும் இல்லை, அது குறித்து அவங்க கலங்கவும் இல்லை. அது ரொம்ப சமாதானமாக பயமின்றி அந்த ஆபத்தின் காலத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள் என்று வேதத்தில் நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம், எல்லாம் நமக்கு தெரிந்த நபர் தான், வாசிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் அதன் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து ஒருவர் வாசிக்க நாம் கேட்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து ஒருவர் வாசிக்க நாம் கேட்போம். வாசிங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதன் 14ஆம் வசனம். அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்பட்டு போகையில் பயப்படாதே. யாரை பார்த்து சொல்றாரு? எலிசா தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே. வேலைக்காரனை பார்த்து எலிசா சொல்றானா, எலிசா எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? ஆனால் விஷயம் என்ன பண்ணியிருக்குது அவருக்கு? ஏன்னா விஷயம் சொன்ன உடனே என்ன பண்ணியிருப்போம் தெரியுமா? பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணுவோம்? வெளியில் ஓடி வந்து பார்த்துருக்கணும். ஆனால் இவர் வீட்டிலேயே உட்காந்துட்டு, கூடாரத்துக்குள்ளே உட்காந்துட்டு என்ன சொல்கிறாரு? பயப்படாத. என்ன சொல்கிறாரு? ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுறாரு இந்த விஷயத்தை, ரொம்ப சமாதானமாக ஃபேஸ் பண்ணுறாரு. ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பெரிய படையே சூழ்ந்திருக்கு, ஒரு பெரிய பிரச்சனையே சூழ்ந்திருக்கு. இத்தனை 2 பேரை அழிப்பதற்காக ஒரு பெரிய கூட்டமே என்ன பண்ணுது? இராணுவ கூட்டமே சூழ்ந்திருக்கு. ஆனால் இந்த பிரச்சனை நடுவே எலிசா எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு? ரொம்ப சமாதானமாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுறாரு? ஹேண்டில் பண்ணுறாரு. அவர் பயப்படவே இல்லை. ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். அவரை சுற்றிலும் இருந்த படைகளை வாசிங்க பார்க்கலாம். அது 13ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். இந்த சீரியா ராஜா சாதாரணமான மனிதர்களை கொண்டு எலிசாவை அழிக்கும்படியாக அனுப்பல, பலத்த இராணுவத்தை அனுப்புகிறான். ஆனால் இதை பார்த்து எலிசா என்ன பண்ணலை? நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்? எங்கே போய் முடியும், அதுக்கு எண்டு கார்டு வரைக்கும் நம்ம போட்டுடுவோம். ஆனால் இங்கே எலிசா என்ன பண்ணுறாரு? ரொம்ப சமாதானமாக, பயமே இல்லாமல் இந்த பிரச்சனை என்ன பண்ணுறாரு? ஹேண்டில் பண்ணுறாரு. ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கர்த்தருடைய வசனம் வார்த்தையாக மாத்திரம் இல்லை, இது சரித்திரமாக மாறி இருக்கு. இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் இது சரித்திரமாய் மாறும், இது வாழ்க்கையாக மாறும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 2வது நபர் வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் அதில் முதல் வசனத்திலிருந்து ஒரு வாசிக்க நாம் கேட்போம். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்படுத்த தொடங்கி, நல்ல கவனிங்க, யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். என்ன சம்பவம் பண்ணியிருக்கிறார் இவரு? கொலை செய்திருக்கிறான். அதை யாரை கொலை செய்திருக்கிறான்? கர்த்தருடைய ஊழியக்காரனை கொலை செய்திருக்கிறான். யாக்கோபுடைய யோவானுடைய சகோதரனுடைய யாக்கோபை பட்டயத்தினால் என்ன பண்ணியிருக்கிறாரு? கொலை செய்திருக்கிறார். இப்படிப்பட்டதான ஒரு மிகப்பெரியதான ஒரு சூழல் ஏற்படும் பொழுது அதற்கு பிறகு என்ன நடக்குது பாருங்க. 4ஆம் வசனத்தில் பாருங்க. அவனை யாருன்னா பேதுருவை பிடித்து, நீங்கள் 3ஆவது வசனத்திலிருந்து வாசிங்க, அது ரொம்ப அருமையாக இருக்கும். வாசிங்க. இப்படி செய்கிறது யாருக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது? ஆமாம், ஒவ்வொரு ஊழியக்காரனை கொள்றதுக்கு யார் பிரியமாக இருக்குதா? சத்தமாக சொல்லுங்கள். இயேசுவை குறித்து பேசுகிறவர்களை கொல்றதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் அந்த கூட்டம் என்ன பண்ணுது? ஒவ்வொரு ஊழியக்காரனை சாகும் பொழுது ரொம்ப சந்தோஷப்படுது. ஆனால் அவனுக்கு தெரியாது, ஆபத்து காலத்தை நம்ம பயந்து பயந்து என்ன பண்ணலை? மேற்கொள்ளலை. அது ரொம்ப பயமே இல்லாமல் சமாதானமாக மேற்கொள்கிற கூட்டம் நம்ம. ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். தொடர்ந்து வாசிங்க வசனத்தை.
வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு என்ன பண்ணாங்க? சபை ஜெபம் பண்ணது. பேதுரு என்ன பண்ணியிருந்தார்? படுத்து நித்திரை பண்ணிட்டு இருந்தார். தாவீது சொல்கிறான், நான் படுத்து நித்திரை செய்வேன், நீர் ஒருவரே நீ சுகமாய் தங்க பண்ணுகிறவர். அவரோட வாழ்க்கையில் பாருங்க, நாளைக்கு பேதுருக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? நாளைக்கு பேதுருவை கொல்ல போகிறாங்க. அதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? இன்னைக்கு தப்பிக்கவே கூடாது சொல்லிட்டு 4 சுவர்களை தாண்டி அவனை என்ன பண்ணுறாங்க? வகுப்பில் வைத்திருக்கிறாங்க. எப்படியும் தப்பிச்சிடக்கூடாது, வெளியில் போயிடக்கூடாது அப்படின்ட்டு. இப்படி ஃபுல்லாக சரண்டர் ஆகி உள்ளே உட்கார வச்சிருக்கிறவன் என்ன பதட்டத்தில் இருக்கணும்? நான் ஒரு தூக்கு தண்டனை கைதியை குறித்து நான் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அதில் தூக்கு தண்டனை கொடுத்த அவர் குறித்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. நான் பேரை சொல்ல விரும்பலை. அவருக்கு அந்த ராத்திரி முழுவதும் என்ன வரலையா? தூக்கமே வரலையா? ஏன்னா தன்னுடைய மரணத்தை என்ன பண்ணுறாரு? தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு நாளைக்கு பொழுது விடியும் போது நான் என்னவா இருக்க போகிறேன்? நான் மரிச்சிருக்க போகிறேன். இந்த சூழ்நிலையில் எந்த மனுஷன் தூங்குவான்? யார் தம்மா தூங்குவா? ஆபத்து நாளிலே பயப்படாமல் சமாதானமாக இருக்கிறவன் தூங்குவான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். பேதுரு நல்லா படுத்து நித்திரை செஞ்சுட்டு இருக்கிறார். எதை குறித்து அவர் என்ன பண்ணலை? கவலைப்படவே இல்லை. அவர் பேசாமல் என்ன பண்ணுறாரு? அந்த ஆபத்து நாள் அவர் எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு? சமாதானமாக ஃபேஸ் பண்ணுறார். நான் சொல்கிறேன், பேதுருக்கு சாத்தியமாகும் என்று சொன்னால் அது நமக்கும் சாத்தியமாகும் என்பதை மறந்துடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆபத்து காலத்திலும் நீயும் நானும் சரி பயமே இல்லாமல் அதை சமாதானமாக மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நல்ல கையை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ராமை சொல்லுங்க பார்க்கலாம். பேதுருடைய தெய்வம் என்னுடைய தெய்வமாக இருக்கிறார். என்னுடைய தெய்வம் அவர் நம்முடைய தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 3வது நபர் நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். வாசிங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதன் 22வது வசனத்திலிருந்து ஒரு வாசிக்க நாம் கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதன் 22ஆம் வசனத்திலிருந்து ஒரு வாசிக்க நாம் கேட்போம். பின்பு ஒரு நாள் அப்பொழுது கடலிலே சுழல் காற்றுகள் உண்டானதால் படவு எதால நிறைஞ்சிருக்கா? ஜலத்தினால நிறைஞ்சிருக்கு. 24ஆம் வருஷத்தை பாருங்க. நாங்கள் சாக போகிறோம். என்ன ஆக போகிறோம்? நாங்கள் சாக போகிறோம். ஏசு என்ன பண்ணார்? பதறிட்டாரா? அதே படகுல தான் இயேசு உட்காந்துட்டு இருக்கிறார். அதே படகுல இயேசு படுத்து நித்திரை பண்ணிட்டு இருக்கிறார். அதே காற்றை தான் இயேசு சந்திக்கிறாரு. அதே பிரச்சனையை தான் இயேசு சந்திக்கிறாரு. ஆனால் சீஷர்கள் பதறினாங்க. யார் பதறல? இயேசு அதை கண்டு என்ன பண்ணல? மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் படுத்து என்ன பண்ணாரா? நித்திரை செய்து கொண்டிருந்தாராம். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். உண்மைதான வசனம். ஆபத்து காலம் இந்த 3 பேருக்கு வந்தது. ஆனால் இந்த 3 பேரை எப்படி ஃபேஸ் பண்ணாங்க? பதறிட்டாங்களா? பயந்துட்டாங்களா? ஐயோ என்ன நடக்க போகுது தெரியலையே, இந்த பிரச்சனை நம்மளை எங்கே கொண்டு போய் விடும் தெரியலையே, பயந்துட்டாங்களா? இந்த வியாதி என்னை எங்கே கொண்டு போய் விடும் தெரியலையே, இந்த கடன் பிரச்சனை என்னை எங்கே கொண்டு போய் விடும் தெரியலையே, இந்த பாவம் என்னை எங்கே கொண்டு போய் விடும் தெரியலையே. இவர்கள் பயந்துட்டாங்களா? பயப்படல. இவர்கள் சமாதானமாய் பயப்படாமல் மேற்கொண்டார்கள். ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆபத்து நாள் வரும் பொழுது, ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆபத்தில் இருப்பீங்க அப்படின்னா, இதை சமாதானமாய் பயமில்லாமல் சேதமில்லாமல் கடக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ தான் நம்ம வசனத்துக்குள்ளேயே வரப்போகிறோம். இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? வசனத்துக்குள்ளேயே வரப்போகிறோம். ஆண்டவர் இந்த வசனத்தை யார் பயமே இல்லாமல்
யார் இதை சமாதானமாய் கடப்பார்கள் என்று சொல்லி அதே நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் அதை 33ஆம் வசனத்தில் எழுதி வச்சிருக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். யாரு ஆபத்து நாளை பயம் இல்லாமல் சமாதானத்தோடு கூட கடப்பார்கள் அப்படின்னா, மேற்கொள்வார்கள் அப்படின்னா, கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவர்கள். ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். திரும்பி அந்த வசனத்தை ஃபுல்லாக வாசித்து முடிச்சிடுங்க. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் ஃபுல்லாக வாசிச்சிடுங்க. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். யார் அமைதியாக இருப்பா? யார் ஆபத்து காலத்தை பயமே இல்லாமல் மேற்கொள்வா? கர்த்தருக்கு செவி கொடுக்குறவங்க. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தருக்கு செவி கொடுத்தா இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும், இந்த பிரசங்கம் நிறைவேறும். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்களும் நானே யாராக இருக்கணும்? நீங்களும் நானே யாராக இருக்கணும்? நல்ல சத்தமாக சொல்லுங்கள். பல் ஏதாவது கீழே கொட்டிட்டோமா உங்களுக்கு? இல்லை, நல்ல சத்தமாக சொல்லுங்கள். வெரி குட், வெரி குட். அப்போ தான் பிரசங்கம் உள்ளே போகும். இந்த எலிசா யார் தெரியுமா? ஏன் தெரியுமா அவருடைய பிரச்சனை ஆபத்து காலம் வரும் பொழுது அவர் பயமே இல்லாமல் அதை மேற்கொண்டார்? எலிசா என்பவர் யார்? தீர்க்கதரிசி. சொல்லுங்கள், யார் அவர்? தீர்க்கதரிசியோட வேலை என்னது? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பேசுறது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறது. அப்போ எலிசா இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன? அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு யாராக இருந்தார்? செவி கொடுக்கிறவராக இருந்தார். பேதுரு யார்? அவர் தேவ மனிதன் இல்லை? நீங்கள் வாசித்து பாருங்கள். 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு வீட்டுக்கு போகும்பொழுது அவன் இது தீட்டான காரியம், இதை நான் ஒன்றும் புசிக்கக்கூடாது சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணார்? அவனுக்கு வார்த்தையை அனுப்பி இதை செய்யணும்னு சொல்லும் போது அவன் அந்த சத்தத்துக்கு என்ன பண்ணான்? அந்த சத்தத்துக்கு மட்டும் இல்லை, அவன் ஊழியம் பண்ணுகிற எல்லா நாட்களிலும் தேவனுடைய சத்தத்துக்கு என்ன பண்ணான்? செவி கொடுத்தான். ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் பேதுருவால் அந்த சிறைச்சாலையின் கதவுகளிலிருந்து, அந்த ஆபத்திலிருந்து அவனால் என்ன பண்ண முடிஞ்சது? மேற்கொள்ள முடிஞ்சது. இயேசுவை குறித்து வாசிக்கிறோம். இயேசு ரொம்ப தெளிவாக சொல்லுவார். அவர் இந்த பூமியில் 33 வருடங்கள் வாழ்ந்தார். வாழ்ந்த நாட்களில் அவர் சொல்லுவார், நான் சுயமாக ஒன்றுமே என்ன பண்ணல, எல்லாம் எதை சார்ந்து தான் பேசுகிறேன்? தேவனுடைய வார்த்தையை சார்ந்து தான் பேசுகிறேன். ஆண்டவர் எங்கே போக சொல்கிறாரோ அங்கே தான் இயேசு என்ன பண்ணுவார். அப்போ இந்த 3 கேரக்டருக்குள்ளே அடங்கியிருந்த ஒரு நல்ல குணம் என்னது? செவி கொடுக்குறவங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் யாராக இருக்கணும்? செவி கொடுக்குறவங்களாக இருந்தால் எப்பேற்பட்ட ஆபத்தாக இருந்தாலும், இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன், இந்த உலகமே நமக்கு எதிராக நின்றாலும் அதை மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அடிக்கடிக்கு சொன்னார், என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள், என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். ஏன்னா போகிற இடம் இஸ்ரவேலாக இருந்தாலும், போகிற இடம் கானான் தேசமாக இருந்தாலும், போகிற இடம் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இருந்தாலும், அங்கேயும் நீ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கணுன்ட்டு உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கிறவர்களாக இருப்போமானால், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், இயேசு பயம் இல்லாமல் அதை மேற்கொள்ள உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நம்புறீங்களா? இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்துக்கு ஏன் நம்மால் செவி கொடுக்க முடியல? என்ன பிரச்சனை? ஏன் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியல? வாரம் சத்தியம் கேட்குறோம், போதாதுக்கு மற்ற இடங்களில் கேட்கப்படுகிற சத்தியத்தையும் கேட்குறோம், யூடியூப்பில் கேட்குறோம், எல்லாத்துலேயும் தெய்வ சத்தத்தை கேட்குறோம். தனிப்பட்ட முறையில் உட்காருறீங்க, வேதத்தை வாசிக்கிறீங்க, வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார், அந்த சத்தத்தையும் கேட்குறீங்க. ஆனாலும் ஏன் ஆபத்து காலம் வரும் பொழுது என்னால் அதை சமாதானமாக மேற்கொள்ள முடியல? நான் ஏன் பதறுகிறேன்? ஏன் என் வாழ்க்கையில் நடுக்கம் வருது? ஆனால் வேதத்தில் இப்படிப்பட்ட மனிதர்கள் தனக்கு ஆபத்து நேரிடும் பொழுது அது ரொம்ப ஈஸியாக சமாதானமாக பயப்படாமல் மேற்கொண்டது போல் என்னால் ஏன் மேற்கொள்ள முடியல? ஏன்னா நீங்கள் நானும் யாராக இல்லை, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குறவர்களாக இல்லை. நம்மை செவி கொடுக்க விடாதபடி கிரியை செய்கிற ஒரு 3 காரியங்கள் சொல்கிற வேகமாக எழுதிக்கிங்க. ஏன் நம்மளால் செவி கொடுக்க முடியலை? எப்போ தான் சத்தியத்துக்குள்ளே போகிறோம்? எதனால் நமக்கு செவி கொடுக்க முடியல? ஏன் தேவனுடைய சத்தம் எனக்குள்ளே கேட்க மாட்டுது?
ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். இங்கே ஒரு மனிதன் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குறான். வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதன் முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோட கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். இப்போ என்ன வேலை சொல்லி அனுப்புகிறாரு? நீ என் சவுண்டுக்கு என்ன பண்ணு, அவ்வளோதான். நீ உன் சுயமாக செஞ்சிடாத. நீ ஒருத்தனை அபிஷேகம் பண்ண போகிற, அவனை உன்னுடைய சுயத்தினால என்ன பண்ணிடாத, சூஸ் பண்ணிடாத. நீ என் சத்தத்துக்கு என்ன பண்ணு, செவி கொடு. ஆனால் நடந்த விஷயம் நமக்கு தெரியும். ஈசாயோடைய பிள்ளைகள்லாம் வரும்பொழுது இவனா அவனுடைய சரீர வளர்ச்சியை பார்த்து, அவனுடைய திறமைகளை பார்த்து சாமுவேல் ஒவ்வொருத்தரையும் தேவனிடத்தில் கேட்டு கேட்டு நடந்த காரியங்கள் சம்பவம் நமக்கு தெரியும். கடைசியாக அவன் தேவனுடைய சத்தத்துக்கு சரியாக செவி கொடுத்து தாவீதை என்ன பண்ணார், அபிஷேகம் பண்ணினார். ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இந்த சாமுவேலுடைய இடம் இருக்குது பார்த்தீங்களா, சாமுவேல் அபிஷேகம் பண்ணக்கூடிய மனிதனாக நின்றான் பார்த்தீங்களா, இந்த இடத்துல யார் நிற்கணும்னு கேட்டிங்கன்னா ஏலியோடைய பிள்ளைகள் நிற்கணும். யார் நிற்கணும்? ஆக்சுவலாக சாமுவேல் நின்று தீர்க்கதரிசனம் சொல்கிறதும் சாமுவேல் நின்று கர்த்தருக்காக ஊழியம் பண்ணுகிற இடத்துலையும் யார் நிற்கணும்னு கேட்டிங்கன்னா ஏலியோடைய பிள்ளைகள் நிற்கணும். ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். யார் நிற்கணும்? யார் நிற்கணும்? ஆனால் ஏன் அவங்க நிற்கலை? வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதன் 24 ஒருவர் வாசிக்க நாம் கேட்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து ஒருவர் வாசிக்க நாம் கேட்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 24 வாசிங்க. மன்னிக்கணும், 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 24 வாசிங்க. என் குமாரரே, வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாக இருக்கிறீர்களே. தன்னுடைய தகப்பனுடைய சொல்லை கேளாமல் போனார்கள். ஏலியோட பிள்ளைகள் ஏன் அடுத்த ஊழியராக நிற்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா தகப்பனுடைய சொல்லை இவர்கள் என்னவா ஆயிட்டாங்க, கேளாமல் போனார்கள், செவி கொடுக்காமல் போனார்கள். நானும் நினச்சிடக்கூடாது கர்த்தர் அப்படியே வானத்திலேருந்து இறங்கி வந்து மகளே மகனே பேசுவார் நினச்சிடாத. கர்த்தர் போதகர் மூலமாகவும் வார்த்தையின் மூலமாகவும் ஜபத்தின் மூலமாக தான் கர்த்தர்களோடு கூட பேசுவார். இங்கே இவருடைய பாவத்தை கண்டித்து யார் பேசினது? ஏலி அல்ல, ஏலியின் மூலமாக கர்த்தர் பேசினார். ஆனால் கர்த்தருடைய சத்தத்துக்கு இவர்கள் என்ன பண்ணலை? ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். முதல் காரியம், நான் தேவனுடைய சத்தத்துக்கு ஏன் செவி கொடுக்க முடியல அப்படின்னா நான் ஈடுபட்டிருக்கிற, நான் அடிமைப்பட்டிருக்கிற பாவத்தின் வல்லமையினால. ஒரு மனிதனுக்குள்ள பாவம் இருக்குமானால் இது சாதாரணமான பாவம் இல்லை. ஏலி சொல்லுகிற பாவம் என்ன பாருங்க, 25ஆம் வசனத்தை பாருங்க. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தால், இது எப்படிப்பட்ட பாவம்? அது நான் கர்த்தருக்கு விரோதமான பாவம். கர்த்தருக்கு விரோதமான பாவம்னா என்னதுங்க? கர்த்தருக்கு விரோதமான பாவம் என்ன கேட்டிங்கன்னா, இது செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சும் செய்கிறேன் பார்த்தீங்களா, அது கர்த்தருக்கு விரோதமான பாவம். ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். அதான் யோசேப்பு சொன்னால், நான் செய்கிறது தப்புன்னு என்ன பண்ணோம் எனக்கு, ஆனாலும் நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறது எப்படி? உங்களுக்கு தெரிந்த விஷயம், சத்தியத்தை அறிந்த நீங்கள்
திரும்ப சத்தியத்துக்கு விரோதமாக பாவம் செய்வீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கு விரோதமாக பாவம் செய்வீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்றீங்க. தெரியும் பாஸ்டர், டிவி பார்க்குறது தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும், பொய் பேசுகிறது தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும், எனக்கு எல்லாம் தெரிஞ்சு நான் அதை தவற பண்ணுறேன் அப்படின்னா உன்னுடைய ஆபத்து காலம் வரும், சூறாவளியை போல் வரும். நீங்கள் மேலே இருக்கிற வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தரை தேடிவீங்க. அந்த நேரத்தில் கர்த்தர் தென்பட மாட்டார். உனக்கு தெரியும் இது பாவம் தெரியும், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரணும் என்பது தெரியும். வேதம் சொல்லுகிறது சபை கூடி வருகிறதை நீங்கள் விட்டு விடாதீர்கள். இது சத்தியம், இது சட்டம். இந்த சட்டத்தை யார் மீறினாலும் நீங்கள் யாருக்கு விரோதமாக பாவம் பண்ணுறீங்க? நீங்கள் நினச்சிடாத நீ கொடுக்குற காணிக்கையினால நீ இடுகிற பலியினால உன் பாவம் நிவர்த்தி ஆகிடும் நினச்சிடாத. இங்கே ஏலி அப்படி தான் சொல்கிறான். வாசிங்க பார்க்கலாம், 25ஆம் வருஷத்தை திரும்பி வாசிங்க. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் ஆ நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஆ ஒருவன் கர்த்தருக்கு ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தால் செய்வானாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார்? அது காணிக்கையினாலும் பலிகளினாலும் என்ன ஆயிடாது, நிவர்த்தி ஆயிடாது. இன்னைக்கு எல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு காணிக்கை கொடுத்தா நம்ம செஞ்ச பாவம் என்னவா மாறிடும். உங்களை சொல்லி தப்பு இல்லை, இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்களை பற்றி நான் சொல்கிறேன். சபையில் இருக்கிற ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் பண்ணால் கண்டித்து பேசுறதுக்கு ஆள் இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொடுக்குற காணிக்கை வாங்கி வாயில் போட்டுப்பாங்க. ஆமாம், கொஞ்சம் அடங்கி, எப்பயுமே அடங்கி பேசுகிறத அது உள்ளே இருக்கும். இப்போ கொஞ்சம் அவுட் ஆஃபில் போய் தான் ஆகணுமே. இன்றைக்கி ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஜனங்க என்ன பாவம் வேணால் பண்ணிவிட்டு உள்ளவா, நீ சினிமாவுக்கு போறியா போயிட்டு வா, நீ சர்ச்சுக்கு வரலையா நோ ப்ராப்ளம், ஆனால் மாதம் மாதம் என்ன பண்ணிவிடு தசமகத்தை காணிக்க மட்டும் குத்துரு. எனக்கு வசனம் சொல்லுது அவர்கள் பட்ட எப்படிப்பட்டவங்களா அவங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. அதில் 16ஆவது வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்தை வாசிங்க. 17 வாசிங்க. சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகிய நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். கிறிஸ்துவின்படி வழிகாட்டுகிறபடி மாதிரியை நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். இன்னைக்கு சபைக்குள்ள விசுவாசிகள் இல்லை, ஊழியக்காரனே வேறு விதமாக நடக்கிறான். எனக்கு தெரிஞ்ச சில சபைகள் இருக்குது, அந்த பாஸ்டருக்கு காணிக்கை கூத்தா மட்டும் போதும். சொல்லுங்கள், என்ன கூத்தா மட்டும் போதும்? ஆமாம், ஒரு முறை காணிக்கை எடுக்கிறதே ரொம்ப கடினமாக இருக்குது இந்த காலத்தில். ஆனால் அந்த பாஸ்டர் 2 முறை காணிக்கை எடுப்பார் அந்த சபைக்குள்ளே. அந்த சபைக்குள்ளே எத்தனை முறை காணிக்கை எடுப்பார்? ஆமாம், நீ என்ன தவறு வேணால் பண்ணு, நீ என்ன பாவமானாலும் பண்ணிவிடு, ஆனால் நீ கொடுக்குற காணிக்கைனால என்ன ஆகிடும், அது நிவர்த்தி ஆகிடும்னுட்டு வேறு விதமாக என்ன பண்ணுவாங்க, உங்களை நடத்துவாங்க. தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. அவர்கள் யாரு? கிறிஸ்துவின் சிலுவைக்கு அவர்கள் பகைஞர்கள் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன், அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு. அவர்களுடைய நோக்கம் என்ன தெரியுமாங்க? அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சையை அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளே என்ன பண்ணுறாங்களாம். அவன் சிந்தனை என்னதான்? ஊழியக்கார சிந்தனையை பூமியில் இல்லை இடம் வாங்கி போடலாமா, பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுறது, பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுறது, எப்படி ஊர் சொத்தை வாங்கி வைக்கிறது, எப்படி இருக்கிறவங்களை ஏமாத்துறது, இப்படியே ஜனங்களை வஞ்சிக்கிற ஒரு மிக கொடுமையான மனிதர்களாக மாறிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கி ஏன் சபைக்குள்ளே பாவம் பெருகிட்டு இருக்குன்னா, சத்தியத்தை சத்தியமாகவும் பாவம் பண்ணுகிறவர்களை பார்த்து பாவம் பண்ணுறேன்னு சொல்கிற ஊழியக்காரன் எழும்ப மாட்டான். இன்றைக்கி ஏன் அந்த தைரியம் ஊழியக்காரனுக்கு இல்லைன்னா ஊழியக்காரன் உள்ள பாவம் பண்ணுறான். இன்னைக்கு தேவனுடைய சத்தத்துக்கு ஏன் சபை ஜனங்கள் செவி கொடுக்கறது இல்லை அப்படின்னா, பாவத்தின் அடிமைதனம். பாவத்தின் அடிமைதனம் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் உன்னோடு கூட பேசுவாரானால் நீ எந்த இடத்துல கீழ்ப்படியவே மாட்டேன். ஏன் உனக்குள்ள கீழ்ப்படிதல் இல்லை? ஏன்னா நீ தேவனுடைய தேவனுடைய வார்த்தைக்கு என்னவா இருக்கிற விரோதமான செயல்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்க. ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம்.
தப்புன்னு தெரிஞ்சு நீ திரும்ப திரும்ப தப்பு பண்ணால் காணிக்கைனாலும் பலினாலும் அது சரி பண்ணவே முடியாது. எத்தனை பேர் தெரியும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு? கையை தூக்கி ஒரு ஆமை சொல்லுங்கள். நல்லா கையை தூக்கி ஒரு ஆமை சொல்லுங்கள். எத்தனை பேர் தெரியும் வெள்ளிக்கிழமை கூட்டம் ரொம்ப முக்கியமானதுன்ட்டு? பவுல் என்ன எழுதி வச்சிருக்கிறாரு? சண்டே ஒரு நாள் நீங்கள் சபைக்கு போயிட்டு வந்தால் மட்டும் போதும், மற்ற நாள் நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல? சொல்லுங்கள், உங்களுடைய பைபிள் என்ன எழுதி சொல்லுங்கள். மற்ற நாளில் நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல? சபை கூடி வருகிறதை. ஆமாம், வசனம் தெரியும் நமக்கு, ஆனால் வாழ்க்கை தெரியாது. வசனம் தெரியும், ஆனால் தெரியாது, வாழத்தான் தெரியாது. இப்போ பைபிளுடைய வசனத்துக்கு மாறா நடந்தா நீ யாருக்கு விரோதமாக பாவம் பண்ணுற? உள்ளே சொல்லாது, நல்ல சத்தமாக சொல்லு, நல்ல சத்தமாக சொல்லுங்கள், இன்னும் திரும்பி நல்ல சத்தமாக சொல்லுங்கள். ஆமாம், அப்போ கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தால் என்னதான் தெய்வ சத்தம் வந்தாலும் செவி சாய்க்க முடியாது. ஆபத்தை கண்ட நீ பதறுவ, ஆபத்தை கண்டா பயப்படுவ, ஆபத்தை கண்டா நீ சமாதானமாவோ பதட்டம் இல்லாமோ பயம் இல்லாமல் மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நீ என்ன பண்ணுற? பாவத்தில் அடிமையாக இருக்கிற. அதான் எப்படிப்பட்ட பாவம்? கர்த்தருக்கு விரோதமான பாவம் பண்ணுற. ஒருத்தர் இச்சையோடு பார்க்குறது என்னது சொல்லுங்க? ஆமாம், புடவை எடுக்கிறதுக்கு ஒன்று போதுன்னு போகிற, துணி கடைக்கு ஒரு புடவை எடுத்தால் போதுன்னு போகிற, கையில் 500 ரூபா பட்ஜெட்னு போகிற, அங்கே போய் பார்க்குற உங்களுடைய பட்ஜெட்டுக்கும் உங்களுக்கு ஏற்றது போல் ஒரு சாரீ கிடைக்குது. ஆனால் அதை விட இன்னொன்று பெஸ்ட்டாக இருந்ததுன்னா நீ என்ன பண்ணுற? இச்சிக்கிறல, இச்சிக்கிற தானே. அப்போ அது என்னது? சத்தமாக நமக்கு என்னவோ அது இல்லை, நமக்கு எல்லாம் மிஞ்சி தான் தேடுறது. நமக்கு எல்லாம் மிஞ்சினதாக இருக்கணும். ரொம்ப அதிகமாக மிஞ்சினதை தேடினீங்கன்னா ரொம்ப அதிகமாக பாவம் உள்ள வரும். போதும் என்கின்ற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியே. ஆமாம், போதும் என்கின்ற இருதயம் வேணும், அப்போ தான் உள்ள பாவம் வராது. இன்னும் வேணும் இன்னும் வேணும்னா நீ கடன் வாங்குவ, அந்த கடனை திரும்பி கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாமல் திரும்பி சர்ச்சைக்கு கண்ணீரோடு வருவ, வந்துட்டு சொல்லுவேன் கர்த்தர் மேலே இரக்கமாகவே இல்லை, கர்த்தர் நான் ஆபத்து காலத்தில் கொண்டு போய் விட்டுட்டாரு. போதும் என்கின்ற மனம் உங்களுக்கு வேணும். ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல கர்த்தர் கொடுத்துருக்கிற வாழ்க்கைக்காகவும் கர்த்தர் கொடுத்துருக்கிற உறவுகளுக்காகவும் கர்த்தர் கொடுத்துருக்கிற சபைக்காகவும் நீங்கள் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணணும். இது உனக்கு போதுன்னு கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன்னை இதே லெவலில் வச்சுருக்க மாட்டார். சின்னவனை கர்த்தர் 1000 மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். நீ 1000 மாறுவ, நீ 1,00,000 மாறுவ. இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன், நீ எந்த மனிதனும் இயேசுவிடத்தில் வந்த நிலையை திரும்பி போனதில்லை, நீங்களும் வந்த நிலையில் திரும்பி போக மாட்டீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாக தேவன் மாற பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் கர்த்தருக்கு விரோதமான பாவம் பண்ணக்கூடாது. டிவி பார்க்குறது தப்பா ரைட்டா? தப்பு தான் ஃபஸ்ட்டு. இப்போ எல்லாமே தப்பு தான். வீட்டுக்கு போனால் அதெல்லாம் நீ வேறு. டிவியில் வந்து நம்ம என்ன பார்க்கக்கூடாது அப்படின்னா, வா அதுக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு காட்டுறேன். என்ன ஷெட்யூலு? பாட்டு பார்க்கக்கூடாது, முழு படத்தையும் முழுசாக பார்க்கக்கூடாது, பாதி பாதியாக பார்க்கலாம் படத்தை, அதில் தப்பு கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்தவங்களுக்கு கிறிஸ்தவ பைபிளில் அவங்க சுயமாக ஒன்று எழுதி வச்சுருக்கிறாங்க. முழு படத்தை, இப்போ 3 மணி நேரம் படமோ 2 மணி நேரம் படமோ, அந்த 3 மணி நேரம் படத்தை முழுசாக என்ன பண்ணக்கூடாது? எப்படி பார்க்கணும்? கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா அது பாவம் கிடையாது. அப்புறம் அந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. என்ன விஷயம் சொல்லுங்கள் பார்க்கலாம்? பாட்டு பார்க்கவே கூடாது. ஏன்னா நம்முடைய வாயில் என்ன இருக்குது? கர்த்தரை துதிக்கிற துதி இருக்குது தவிர சினிமா பாட்டு நம்ம வாய்க்குள்ளே என்ன பண்ணிடக்கூடாது, வந்துடக்கூடாது. ஆனால் இருதயத்தில் யோசிக்கலாம் நல்லா, அது தவறு கிடையாது. படம் பார்க்குறது தப்பு. படத்தில் நடித்தவன் எல்லாம் செட்டில் ஆகிட்டான். செட்டில் ஆனதும் சொல்கிறான், நீங்களாம் படம் பார்க்காதீங்க, போய் படிங்கன்றான். ஒரு காலத்தில் படிக்காதரா வந்து படத்தை பாடுறன்னு கூப்பிட்டது யார் தான்? ஒரு சினிமாக்கார பையனாவது அவங்க அப்பாவுக்கு கட்டோட்டு வச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பேனர் வச்சு பார்த்துருக்கீங்களா? எல்லாம் யார் தான்? படிக்காத தற்குறி தான் இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கோம். இதில் ரொம்ப முக்கியமானது, வீட்டுக்குள்ளே உட்காந்து பார்க்குறது அதை விட ரொம்ப தப்பு. இன்றைக்கி கர்த்தர்
கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறவங்க டிவியெல்லாம் பரிசுத்தப்படுத்துவாராக. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். பொழுதுபோக்கு பாஸ்டர், பொழுதுபோக்குக்காக பார்க்குறோம். பொழுது நீ போக்கவே போக்காத. சீரியல் பார்க்குறதுனால பொழுது போகுது பாஸ்டர். பைபிள் படித்தாமா அதை தான் பாஸ்டர் முடிய மாட்டேது. இதில் முக்கியம் தான் எப்படி அதில் முடியும்? உன் தலையை கொண்டு போய் டிவியில் வச்சுட்டா நீ எப்படி வெளிச்சத்துக்குள்ளே வருவாய்? இருளில் இருந்துட்டே வாழ்க்கையை வாழ்ந்த நீ வெளிச்சத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும் திடீர்னு? அது முடியாது. அது ரொம்ப கடினமாக தான் இருக்குமே. இன்றைக்கி கர்த்தருக்கு விரோதமான பாவம். ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய சத்தத்துக்கு நம்ம செவியை சாய்க்க விடாது. கையை உயர்த்தி நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்வோமானால், நான் சொல்கிற திரும்பவும், அது காணிக்கையினாலும் பலியினாலும் நிவர்த்தி செய்ய முடியாது. பிரதர், சிஸ்டர், கர்த்தருக்காக இதை வேண்டான்னு விட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தைக்காக நில்லுங்களாம் பார்க்கலாம். ஆபத்து காலம் வரும் பொழுது நீ யாருக்காக சபையை தூக்கி போட்டியோ, நீ யாருக்காக தேவனை தூக்கி போட்டியோ, அவர்கள் வந்து நிற்க மாட்டாங்க. கர்த்தர் தான் வந்து நிற்கணும். உனக்கு பின்னாடி ஆபத்து சூழும் பொழுது கர்த்தர் தான் வந்து நிற்கணும். நீ இன்னைக்கு சம்பாதிக்கிற பணம் நாளைக்கு ஏதோ உனக்கு நேரிட்டா அந்த பணம் உன்னை காப்பாற்றாது. கர்த்தர் தான் காப்பாற்றணும். ஆண்டவருடைய இரக்கம் தான் உனக்கு இருக்கணும். ஃபஸ்ட்டு சம்பாதிக்கிறது முக்கியன்னுட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸை விட்டுட்டு போகிற, சம்பாதிக்கிறது முக்கியன்ட்டு சபை கூடி வருகிறத விட்டு போகிற, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. தேவனுக்கு விரோதமாய் செய்யப்படுகிறதான பாவம் மன்னிக்கப்படவே படாது. பலியினாலும் காணிக்கினாலும் மன்னிக்கப்படாது. கையை உயர்த்தி மேலே இரக்கமாக இருங்கப்பா. உங்கள் ரத்தத்தினால கழுவி எங்களை சுத்தம் பண்ணுங்கப்பா. இந்த ஒரு விஷயம் எங்களுடைய குடும்பத்திற்காக எனக்காக இறங்கும் ஆண்டவர் என்று சொல்லி தேவனை நோக்கி கேட்கிற ஒவ்வொருத்தர் மேலும் தேவனுடைய மன்னிப்பு இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பர் 1, தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க விடாதபடி தடுக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பாவம். எப்படிப்பட்ட பாவம்? கர்த்தருக்கு விரோதமான பாவம். சாமுவேல் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நடந்தான் கேட்டிங்கன்னா, வேதம் சொல்லுகிறது சாமுவேல் கர்த்தருக்கு எப்படி இருந்தானா? பிரியமாய் நடந்தானா. அவன் பாவமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். ஆனால் இந்த இடத்துல நிற்க வேண்டிய ஏலியோடைய பிள்ளைகள் ஏன் நிற்கல அப்படி கேட்டிங்கன்னா, இவர்கள் பாவத்துக்கு அடிமைப்பட்டிருந்தார்கள். இவர்கள் கேளாதவர்களாக இருந்தார்கள், செவி கொடுக்காதவர்களாக இருந்தார்கள். 2வது காரியம், ஏன் தேவனுடைய சத்தத்துக்கு என்னால் செவி கொடுக்க முடியல? வாசிக்க பார்க்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் அதன் 6வது வசனத்தை ஒரு வாசிக்க நாம் கேட்போம். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எனக்கு செவி கொடுக்கிறான். 2வது யார் செவி கொடுக்க முடியும் கேட்டிங்கன்னா, தேவனை குறித்த அறிதல் உள்ளவர்கள் செவி கொடுப்பார்கள். ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை குறித்து என்ன இருக்கணும்? சத்தமாக சொல்லுங்கள். தேவனை குறித்து என்ன இருக்கணும்? ஆமாம். தேவன் யார்? அவர் எப்படிப்பட்டவர் அப்படி கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? நான் பார்த்துருக்கிறேனே. எங்கே பார்த்துருக்கேன்? ஃபோட்டோவில் பார்த்துருக்குறேன். அவர் நான் அந்த கிராஸ் மாதிரி ஒரு கொம்பில் அடித்து என்ன பண்ணியிருப்பாங்க, வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டில் அதை வச்சுருக்குறோமே நாங்கள். அவர் தான் தேவன் அப்படி சொன்னால் நீ இன்னும் தேவனை அறியலைன்னு அர்த்தம். நீங்கள் இன்னும் என்ன பண்ணலை? ஆமாம். தேவன் யார்? அவர் ஆவியாக இருக்கிறார். கர்த்தருக்கு உருவம் இல்லை, தெய்வத்துக்கு உருவம் இல்லை. ஆனால் உருவ வழிபாடை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? வெறுக்கிறாரு. இன்றைக்கி ஆவிக்குரிய சபைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு உருவ வழிபாடில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்னும் என்ன அறிதல் இல்லை? சொல்லுங்க. தேவனை ஒரு மனுஷனும் பார்த்தது கிடையாது, ஒரு மனுஷனும் பார்த்ததில்லை. ஏன் பார்த்ததில்லைன்னா, தேவனை பார்த்தா மனுஷன் செத்துருவான். சொல்லுங்க. தேவனை பார்த்தா, ஆமாம். இப்போ தேவனை பார்த்தா மனுஷன் செத்துருவான் அப்படின்னா, அப்போ தேவன் சொல்லி வரையப்பட்டிருக்கிற படம்லாம் என்ன படம்? செத்தவன் உயிரோடு அப்படியே வரைஞ்சிட்டு போனானா? ஆவியாக வரைஞ்சிட்டு போனானா? இன்றைக்கி இன்னும் பெரிய ட்ரெண்ட் என்ன கேட்டிங்கன்னா, அன்னை மரியாள் இருக்கிறாங்கள, தெரியுமா உங்களுக்கு? அன்னை மரியாள் அவங்க பெரிய தெய்வமாக மாறிட்டாங்க. அவங்க தெய்வம் கிடையாது, அவங்க கணத்துக்குரியவங்க. சொல்லுங்கள். அவங்க யார்?
அவங்க கனத்துக்குரியவங்க. இப்போது இருக்கிற எல்லா சகோதரிகளும் ஸ்திரீகளையும் காட்டிலும் அவர்கள் கனம் பொருந்தியவர்களை தவிர அவங்க தெய்வத்துக்கு ஈடாக மாறிட முடியாது. தெய்வம் யார் தெரியுமாங்க? இயேசு மட்டும்தான் தெய்வம். பிதாவாகிய தேவன் ஒருவரே தெய்வம். ஒராமை சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய அறிதல் நமக்கு இல்லை அப்படின்னா நாம் யாருக்குமே செவி கொடுக்க மாட்டோம். நம்ம இஷ்டமான வாழ்க்கையை தான் வாழ்வோமே. இந்த தேவனுடைய அறிதல் இல்லாதவங்க எப்படிப்பட்ட சுவாபத்தில் வாழ்வாங்க தெரியுமா? தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. எங்களுக்கு செவி கொடுக்கிற சத்திய ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். இவர்கள் யாரா? வஞ்சிக்கிறவர்களாம். இவங்க ஆக்டிங் பண்ணுவாங்களாம், இவங்க நடிப்பாங்களாம். யாரு? தேவனை குறித்து அறிதல் இல்லாதவங்க யாரு? நடிப்பாங்களாம். வஞ்சிக்கிற ஆவி, ஏமாத்துற ஆவியுடையவர்களா இவங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் வீட்டில் ஒரு வேஷம் போடுது சொல்லுங்கள், வெளியில் ஒரு உண்மை இல்லையா? வீட்டில் இருந்தால் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அப்படி சாதுவான பிள்ளை, வீட்டை விட்டு வெளியில் போயிட்டா அந்த மாதிரி பிள்ளைய பார்த்ததே இல்லைன்ற பேர் வஞ்சகாவி. தேவனை குறித்து அறிதல் இருந்தால் பண்ண மாட்டாங்க பிள்ளைங்க. இன்றைக்கி ஆக்டிங் பண்ணுறாங்க பிள்ளைங்கள, நடிக்கிறாங்க பிள்ளைங்க. வீட்டில் ஒரு நடிப்பு நடிக்கிறாங்க, வெளியில் போய் நடிப்பு நடிக்கிறாங்க. சபைக்குள்ளே ஒரு ஆக்டிங் பண்ணுறாங்க. சபைக்குள்ளே நடித்த ஒரு குடும்பத்தை காட்டி கொடுக்கிட்டா அவங்க எதனால் நடித்தாங்க பார்க்குறீங்களா? வாசிங்க அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் வாசிங்க, முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. எப்படி வச்சு? வஞ்சித்து ஏமாற்றி சொல்லுங்க, அது திருட்டுக்குன்னு போட்டுக்கலாம். வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். பேதுரு அவனை நோக்கி சொல்லுங்க, வஞ்சிக்கிறவன் யாரால் நிரப்பப்படுறானா? ஆமாம், நீ மற்றவங்களை ஏமாற்றி நடிக்கிற அப்படின்னா உன்னை நிரப்புறது யாரு? சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், பிசாசு இருதயத்தை என்ன பண்ணியிருக்கிறான்? நிரப்பி வைத்திருக்கிறான். அதனால தான் நீ சபைக்குள்ளே நடிக்கிற, வீட்டில் நடிக்கிற. தேவ சத்தத்துக்கு ஏன் செவி கொடுக்க முடியலன்னா உனக்குள்ளே இருக்கிற வஞ்சக ஆவி, உனக்குள்ளே இருக்கிற ஏமாத்தின் ஆவி உள்ளே இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்னதான் தேவ சத்தம் வந்தாலும் செவி கொடுக்க முடியாது. தேவ சத்தத்துக்கு யார் செவி கொடுக்க முடியும்னா சத்திய ஆவியை பெற்றவர்கள். ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம், சத்திய ஆவியை பெற்றவர்கள் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதில் 14ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதில் 16ஆவது வசனத்தை வாசிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றளவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் உள்ளே வந்துட்டால் என்ன நடக்குமா? உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களோடு கூட வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. வஞ்சக ஆவி உடையவன் தேவனை அறிய முடியாது. சத்திய ஆவியை உடையவன் தேவன் யார் என்பதை அறிவான். அவன் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஏமாற்றி உன்னை நீயே ஏமாற்றிக்காத. நீங்கள் நினச்சிடாதீங்க நான் எல்லாரையும் ஏமாற்றி ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறேன்ட்டு. உண்மையாகவே ஏமாத்துறவ யாரை கேட்டீங்கன்னா புத்திசாலி கிடையாது, அவன் தான் இருக்கிறதுலே ஒரு நம்பர் 1 முட்டாள். வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் என்னவா மாறிடாது? சொல்லுங்கள், வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் என்னவா மாறிடாது? பாலாக மாறிடாது. தூரத்தில் இருக்கிற வரைக்கும் வெள்ளையாக காட்டிக்கலாம், தூரத்தில் இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்களாக காட்டிக்கலாம். ஏமாத்துறது எது வரைக்கும்னா நீ வேலை செய்கிற இடத்துல கூட ஏமாற்றக்கூடாது. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறியா, முடிந்த வரைக்கும் உண்மையாக இரு. முடிந்த வரைக்கும் இல்லை, நீ உண்மையாக தான் இருக்கணுமே.
ஒரு ஊழியம் பண்ணுறோமா, நிச்சயமாக உண்மையாக ஊழியம் பண்ணணும். சபைக்கு உண்மையாக ஊழியம் பண்ணணும். கொடுத்துருக்கிற ஊழியத்தில் உண்மையாக இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் குடும்பத்தை, அந்த குடும்பத்தில் உண்மையாக இருங்க. நீங்கள் எதிர்பார்க்குறது நடக்கணும்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது போல் நீங்கள் இருங்க முதல்ல. உங்களுக்கு புரியுதா? நீ என்ன விதைக்கிறியோ, நீ என்ன நினைக்கிற, எனக்கு எல்லாருமே இப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களே, நீங்கள் எல்லாருக்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்குங்க. அப்போ எல்லோரும் உங்கள்கிட்ட நல்ல விதமாக நடந்துப்பாங்க. நீ எல்லாருக்கிட்ட நல்ல விதமாக நடக்காமல் மற்றவங்கக்கிட்ட நல்ல விதமாக நடக்கணும்னு எதிர்பார்த்தா அது முடியாது. ஏன்னா நீ எதை விதைக்கிற அதை தான் அறுப்பிய. ஒருத்தவங்க உங்கள் மேலே அன்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன்னா முதல்ல நீ என்ன பண்ணு, சத்தமாக சொல்லுங்கள். ஆமாம், நீ அன்பாக இருக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு நீ மற்றவங்ககிட்ட அன்பாக இல்லாமல் போனால் இந்த அன்பின் விதையை விதைச்சாதான் நீ என்ன பண்ண முடியும், அறுக்க முடியும். ஒருத்தவங்க உங்ககிட்ட உண்மையாக இருக்கணும்னு எதிர்பார்த்தா நீ என்ன பண்ணணும்? ஆமாம், உனக்கு கீழே வேலை செய்கிறவங்க உனக்கிட்ட உண்மையாக இருக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? நீ உன் குடும்பத்தில் உண்மையாக இருக்கணும். நீ முதல்ல அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும். இதெல்லாம் செஞ்சாதான் இந்த ஆவியெல்லாம் விட்டு விலகினா தான் தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியும். மற்றவங்களை ஏமாற்றி பிழைக்கிறதுல ஒரு பொழப்பே கிடையாதுங்க. மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது, மற்றவங்களை நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. உனக்கு இருக்கு ₹1 நீ சம்பாதிச்சாலும் சமாதானமாக வீட்டுக்கு எத்தனை போ. 1000 ரூபாய் சம்பாதி, ஆனால் யாருடைய வயிற்றில் அடித்து சம்பாதிக்கிறது புரிஞ்சுக்கும். மற்றவங்க செய்கிற உலகத்துக்குரிய செய்கிறான்னா அதை பற்றி நீ கவலைப்படாத. உனக்குள்ள சத்திய ஆவி இருக்குது, உனக்கு தேவன் யாருன்னு தெரியும். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். தேவ சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சத்திய ஆவியை உடையவர்களாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிறதான இந்த வஞ்சக ஆவியை நான் விளக்குறேன், வஞ்சக ஆவியை விளக்குறேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் உமக்கு முன்பாக உண்மையாக இருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றல ஏமாற்றக்கூடாது, அதே போல் ஏமாற்றவும் கூடாது, நீங்கள் இருக்கிறது போலவே இருந்துடக்கூடாது. அது தெளிவாக ரிஜிஸ்டர் பண்ணிடணும்ல. சொல்லுங்கள், மற்றவங்க நம்ம என்ன பண்ணக்கூடாது? ரெண்டாவது, நீங்கள் இருக்கிறது போலவே இருந்துடக்கூடாது. ஏன்னா பிலிப்பு ஊழியம் பண்ணும்போது அநேக அசுத்தாவிகளை என்ன பண்ணார் அவர். ஆனால் அவனால் என்ன துரத்த முடியல, நம்ம சீமன் மேலேருந்து போன வாரம் பார்த்தல, சீமன் மேலேருந்து அவன் மேலே என்ன துரத்த முடியல, அவனுடைய குணத்தை துரத்த முடியல. நீயா இருக்காத, அந்த குணம் வஞ்சக ஆவியை விட ரொம்ப மோசமான ஆவி அது உன் குணம். நீயா இருக்கக்கூடாது, வஞ்சக ஆவி உடையவர்களாக இருக்கக்கூடாது, நீங்கள் சத்திய ஆவி உடையவர்களாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது காரியம், ஏன் என்னால் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியல? நம்பர் 1 பார்த்தோம். முதல் காரியம் என்னது? நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வதனால நான் தேவனுடைய சத்தத்துக்கு என்ன பண்ண முடியல, செவி கொடுக்க முடியல. நம்பர் 2 நம்ம பார்த்தோம், எனக்குள்ளே இருக்கிற வஞ்சக ஆவினால நான் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியல. மூன்றாவது, ஏன் என்னால் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியல? வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் அது 4ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் அது 4ஆவது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்போம். இளைப்படைந்தவனுக்கு கல்விமானி நாவை தந்தருளினார், காலை தோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 3, யாரால தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியும்னா அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறவர்களால. சொல்லுங்க, யாரால? அதிகாலைனா என்ன பாஸ்டர்? அந்த நைட்டு தூங்குனதுக்கப்புறம் சூரியன் உதிக்குமே, அதுவா பாஸ்டர்? இன்றைக்கி கிறிஸ்தவுக்குள்ளே அதிகாலையில் என்னன்னு தெரியல. சொல்லுங்கள், அதிகாலைனா கரெக்ட் டைம் சொல்லுங்கள் பார்க்கலாம். சாயங்காலமா? நன்று சொல்லுங்க, எத்தனை மணி? சரி, ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்களே 3 மணியா 2 மணியா 4 மணியான்னு முடிவுக்கு வாங்க. 4 ரூபா 4 மணி 4 மணி சொல்லுங்கள், எத்தனை மணி?
சரி 4 மணி, உங்கள் போக்கிலே வர 4 மணி. கையை உயர்த்தி நான் இன்றைக்கி 4 மணிக்கெலாம் எழுந்துட்டேன். கை தூக்குங்க. எத்தனை பேர்? ஜோம் பண்ணிக்கோங்க பாஸ்டர், ஒரே கடன் பிரச்சனை பாஸ்டர். ஜோம் பண்ணிக்கோங்க பாஸ்டர், ஒரே போராட்டம் பாஸ்டர், ஒரே நடுக்கமாக இருக்குது, பயமாக, வீட்டில் இருக்கவே பிடிக்க மாட்டேது பாஸ்டர். ஒரு அம்மா வந்தது ஒரு 2 நாள் முன்னாடி என்னை பார்க்கறதுக்காக. ஒரு அம்மா வந்தாங்க என்னை 2 நாள் முன்னாடி பார்க்கறதுக்காக. இங்கே பக்கத்து ஏரியாவிலேருந்து வந்தாங்க. அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதிகமான சொத்து இருக்கிறதே ஒரு ஏக்கரில் இருக்கிறாங்களா அந்த அம்மா. சொல்லிட்டு போனாங்க, 1 ஏக்கர் பாஸ்டர் நாங்கள் இருக்கிற இடம், பெரிய சொத்துக்கார, அவங்க வீட்டுக்கார கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்க. ஆனால் அந்த அம்மா சொல்லுது, ஒரே பயமாக இருக்குது, ஒரே நடுக்கமாக இருக்குது, இருக்கிறத அந்த அம்மாவில் என்ன பண்ண முடியல, அனுபவிக்கவே முடியல. என் பிள்ளைக்கு 28 வயசு மேலே ஆகிடுச்சு, இன்னும் திருமணம் ஆகலை. ஒரு போராட்டத்தின் வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் நல்ல வருமானம் வருது, நிறைய சொத்து பத்து இருக்குது. ஆனால் வாழ்க்கை என்ன பண்ண முடியல, வாழ முடியல. இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் நமக்கு எல்லாமே சாத்தியமாச்சுன்னா வாழ்க்கை என்ன பண்ணிடலாம், நல்லா வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறோம். பாஸ்டர் ஒரே ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிடுச்சு, ஒரே ஒரு பர்மனண்ட்டான வேலை எனக்கு கிடச்சிருச்சு, ஒரே ஒரு வீடை நான் கட்டிட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லைங்க, அது இல்லை விஷயம். எங்கே நம்ம அடங்கியிருக்கு, நம்ம வீடு கட்டுறதுனாலையோ நமக்கு பர்மனண்ட்டான ஒரு வேலையை கிடைக்கிறதுனால இல்லை, அதிகாலையில் எழுந்து கர்த்தரை தேடுறதுனால தான் எல்லாம் சாத்தியமே ஆகுமே. ஒரு ஆமை சொல்லுங்கள் பார்க்கலாம். காலையில் எழுந்து நீங்களும் நானும் ஜெபிக்கிற வரத்தை பெற்றவர்களாக இருக்கணும். காலையில் எழுந்து நீங்களும் நானும் எழுந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அதிகாலை ஜெபம் இல்லைன்னா தேவ சத்தம் கேட்கப்படாது. உன் பிரச்சனைக்கு சொல்யூஷன் எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். கர்த்தருடைய கையில் தான் இருக்குது. நீங்கள் சுற்றிட்டே இருக்கீங்க உங்கள் பிரச்சனையை, உங்கள் வாழ்க்கையை எங்கே கொண்டு போய் முடிக்கிறது, எப்படி சமாதானத்தை கொண்டு வருது வீட்டுக்குள்ளே, எப்படி இந்த வியாதியிலேருந்து சுகம் கிடைக்கிறது, அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனே எங்கே தான் இருக்குது, கர்த்தருடைய வசனத்தில் தான் இருக்குது. அந்த வசனம் எப்போ கிடைக்குமா, அதிகாலையில் தேடும் பொழுது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் மன்னாவை கொடுத்தார். எப்போ கொடுத்தாரு? ஆமாம், அதிகாலையில் ஓடி போய் என்ன பண்ணிடணும், மன்னாவை பூரிக்கு எடுத்துன்னு வந்துடணும். வெயில் ஏற ஏற மண்ணா என்னவாயிடும், உருக ஆரம்பிச்சிடும். மண்ணா எதை குறிக்குது, தேவனுடைய வார்த்தையை குறிக்குது. காலையில் எழுந்த உடனே தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பிடிச்சிட்டு வாழ்வீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்றைக்கி என்ன ஆபத்து வந்தாலும் சரி, தேவனுடைய வசனம் உன்னையும் காப்பாற்றும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற ஏசாயா சொல்கிறான் பாருங்க. 6ஆவது வசனத்தை வாசிங்க. 6ஆவது வசனத்தை வாசிங்க. இப்போ எல்லா சூழ்நிலைக்கும் இவர் சூட்டபிள் ஆகிட்டார். இவர் எல்லா பிரச்சனைக்கும் என்னவா மாறிட்டார், சூட்டபிள் ஆகிட்டார். காரணம் என்ன, அதிகாலையில் எழுந்து கர்த்தரை தேடுறது. ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அதிகாலையில் எழுந்து தேடுறதுல இவர் உச்சகட்டமான ஒரு லெவலில் இருக்கிறார். என்ன லெவல் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணுறதுலையே சில லெவலாக நீங்கள் பாருங்களேன். இதில் ஏசாயா ரொம்ப உச்சகட்டமான ஒரு லெவலில் இருக்கார். அது என்ன லெவல் தெரியுமா, வாசிக்கிறேன் பாருங்கள். அது 4ஆம் அதிகாரத்தில் அந்த கடைசி 3 வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்கள். காலைதோறும் சத்தமாக சொல்லுங்கள், என்னை எழுப்புகிறார். முதல் லெவல் என்ன தெரியுமா, அலாரம் வச்சு எழுந்துக்கிறது. சொல்லுங்கள், என்ன லெவலு? ஆமாம், நிறைய ஊழியக்காரர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். 4 மணி ஆச்சுன்னா அவங்களுக்கு தூக்கம் என்ன பண்ணிவிடுமா, உடனே கலைஞ்சிருமா, தூக்கமே வராதா 4 மணி ஆச்சுன்னா. அலாம் அடிக்க தேவையில்லையா, ஒன்று அடிக்க தேவையில்லையா, யாரும் அவங்கள எழுப்பவும் தேவையில்லையா, கரெக்டாக 4 மணி ஆகிட்டா என்ன பண்ணிவிடுவோம்மா, கண்ணு விழிச்சிடுமா. இது யார் எழுப்புறது, இது என்ன லெவலு, இது தேவன் எழுப்புகிற அந்த ஒரு கேட்டகரிக்கு நம்ம போகணும். இன்னும் நம்ம முதல்ல அலாரம் வச்சு எழுந்து பழகணும். அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு படுக்கிற ஒரு பழக்கத்துக்குள்ளே வரும். அந்த பழக்கத்தில் நம்ம சரியாக இருப்போம் இல்லை. சில நேரத்தில் ரொம்ப உடம்பு முடியாமல் டயர்டாகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், சோர்ந்து படுத்துறோம். மாம்சமானது பலவீனமானது தானே அப்படின்னு வசனத்தை சொல்லிட்டு பத்துடுறோம். நம்ம கரெக்டு தானே, மாம்சமானது பலவீனமானது சொல்லிட்டு பத்துடுறோம். ஆனால் உண்மையாகவே அந்த மாம்ச பலவீனத்தில் நம்ம எழுந்து ஜெபம் பண்ணுறவங்களா இருந்தோம்னா தேவனுடைய சத்தம் நமக்கு கேட்குமாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். எங்கே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார்னா அது அதிகாலையில். நம்ம அதிகாலை ஜெபத்தை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் நிறைய இழந்து போயிட்டே இருக்கணும்னு அர்த்தம்.
அதிகாலையில் நீங்கள் விடுறீங்க, அந்த அந்த நேரத்தை விடுறீங்க பாருங்கள். அந்த காலையில் எழுந்து ஜெபம் பண்ணாமல் விட்டுறீங்க பாருங்கள் அந்த நேரத்தை. அதை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதையும் இழந்து போயிட்டே இருக்கிறீங்க. தினமும் இழந்து போயிட்டுருக்கீங்க. தேவனுடைய கிரியை நீங்கள் இழந்து போயிட்டுருக்கீங்க. கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட பேசுவாராக. நீங்களும் நானும் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஆமை சொல்லுங்கள் பார்க்கலாம். முதல்ல நீங்கள் சின்ன ஒரு அலாரம் வச்சுட்டு அப்படியே எழுந்துருங்க. எழுந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு 15 மினிட்ஸ் 15 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. 20 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபிக்க பழக எழுந்திருக்க உங்களோட அனுபவம் யார் எழுப்புவார்னா அடுத்து கர்த்தரை எழுப்புவார். எத்தனை ஊழியக்காரர்கள், தேவ மனிதர்கள் இன்றைக்கி கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்களை குறித்து நான் சாட்சிகளை கேட்டிருக்கிறேன். அவருடைய சாட்சிகளை கேட்கும் பொழுது 2 மணிக்கெல்லாம் கர்த்தரை எழுப்பி ஜெபம் பண்ண வைப்பாராம். ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவங்களை குறித்து நிறைய சாட்சிகளை கேட்டிருக்கிறேன். 2 மணிக்கெல்லாம் ஆண்டவர் எழுப்பி விட்டு இந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணு, அந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணு கர்த்தரை எழுப்பி விடுவாராம். கர்த்தரை எழுப்பி விடுவாராம். கர்த்தர் வந்து சிண்டி எழுந்துரு அப்படின்னு வரான். இல்லை சத்தம் கேட்குமா, எழுந்துரு, உன் பேரை சொல்லி கர்த்தர் என்ன பண்ணுவாராம். நடக்குதுங்க, இப்போவும் நடக்குது. இன்னும் நம்ம அந்த அனுபவத்துக்கு போல. ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம அதிகாலையே பார்க்குறதே கிடையாது. நம்ம பார்க்குறதெல்லாம் 9 மணி. தயவு செய்து நாமெல்லாம் 9 மணி வரைக்கும் தூங்குகிற ஆளாக இருக்கக்கூடாது. தரித்திரன் வழிபோக்கு போல் நம்ம வீட்டுக்குள்ளே வரும். முடிந்தால் 5 மணிக்கெலாம் எழுந்துக்க பழகுங்க. முதல்ல முதல்ல 8 மணிக்கு எழுதுக்கிறதுக்கு எனக்கு பழக்கம் இல்லை. பெண்கள்லாம் குணசாலியான பெண் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பாலாம்? நீதிமொழிகளை வாசிக்கிறோம். குணசாலியான பெண் இருட்டோடு என்ன பண்ணுவாளாம்? எழுந்திருப்பாளாம். இருட்டோடு எழுந்தது மட்டும் இல்லை, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணிவிடுவாளா? சத்தமாக சொல்லுங்கள். எல்லாம் சமையெல்லாம் செஞ்சு வச்சுருவாளாம். இருட்டோடு எழுந்திருப்பாளாம். இருட்டு போய் தான் நம்ம எழுந்துக்கிறோமே. அதிகாலையில் எழுந்துக்க பழகணுங்க நம்ம. அது எல்லாருக்குமே அந்த கிருபை கிடச்சிடாது. ஏன்னா அதிகாலை ஜெபம் நம்மளை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய்டும். நான் சொல்கிறேன், அதிகாலை ஜெபம் நம்மளை ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய்டும். நீங்கள் அதிகாலையில் எழுந்து நீங்கள் குடும்பமாக ஜெபம் பண்ணுங்கள், உங்கள் லைஃப் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் எதிரே பார்க்காத லைஃபை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீ நினச்சே பார்க்காத உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகும். என்கிட்ட ஒரு பிரதர் சொன்னார், ரட்சிக்கப்படாத மனுஷன் அவருடைய குடலை அவர் பார்த்தாராம். அப்படிப்பட்டதான ஒரு சிக்கான சூழ்நிலையில் அவர் இருக்கும் பொழுது இயேசுவை குறித்து யாரோ அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய சமீபத்தை தான் அவரை பார்த்து பேசினேன். இயேசுவை குறித்து யாரும் சொல்லியிருக்கிறாங்க. சொன்ன உடனே அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்திருக்கு. விசுவாசம் வந்து காலையில் எழுந்து ஜெபம் பண்ணுங்க பிரதர், கர்த்தர் இந்த பலவீனத்துலேருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் ரட்சிக்கப்படாத மனுஷன், இயேசுவை குறித்து அறியாத மனுஷன் 4 மணிக்கு எழுந்து அழுதாராம். ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த போராட்டம், எதனால எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை, இயேசுன்னு யாரோ இருக்கீங்களாமே, வந்து என்னை சுகப்படுத்துங்க அப்படி சொன்னாராம். 4 மணிக்கு அவர் வீட்டில் ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாச்சான். ஒரு கை வந்து அவருடைய வயிறை தொட்டுச்சான். அதுலேருந்து அந்த பலவீனமே அவரை விட்டு நீங்கிச்சான். ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கு ஆண்டு செய்வார்னா, கர்த்தருக்காக குடும்பத்தை விட்டு வந்திருக்கிற, கர்த்தருக்காக வேலையை விட்டு வந்திருக்கிற, கர்த்தருக்காக வாழ்வுன்னு வந்திருக்கிற உனக்கு கர்த்தர் செய்ய அதிக நிச்சயமாக இருக்குது. நீங்களும் நானும் யாரதாமா இருக்கணுங்க? அதிகாலையிலேருந்து ஜெபம் பண்ணுறவங்களா இருக்கணும். நீ சாதிக்கணுமா, நீ கிறிஸ்தவ வாழ்க்கையில் சாதிக்கணுமா, அதிகாலையிலேருந்து ஜெபம் பண்ணணும். எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருப்பார் அப்படின்னா நம்ம எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே உமக்கு செவி கொடுக்கிறவர்கள் ஆபத்து வந்தாலும் அதை பயமில்லாமல் மேற்கொள்ளுகிற ஒரு பக்குவத்தை தருகிறீர். அந்த ஆபத்து காலம் எங்களுக்கு வரும்பொழுது நாங்கள் பதறாமல் சமாதானத்தோடு, ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம், பயமில்லாமல் அதை மேற்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வாராக. எல்லா கையை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, உமக்கு விரோதமான பாவங்கள் நாங்கள் செய்வோமானால், உமக்கு விரோதமான ஆண்டவரே பாவங்கள் நாங்கள் செய்வோமானால், தேவன் ஒரு விசையா எங்களை